பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்று முழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் உட்பட அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்பு, அமைதி, ஏழைகளுக்கு உதவுதல் போன்ற கொள்கைகளை மையப்படுத்தி கொண்டாடுவது சமத்துவ கிறிஸ்மஸ். சமத்துவம் மேலோங்க வேண்டுமென்றால் அடக்குமுறைகளும் அநியாயங்களும் களையப்பட வேண்டும் என்கிறார் தேவன். அதனால்தான் காலம் காலமாக சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். இதைதான் தமிழக வெற்றிக் கழகம் விரும்புகிறது. இயேசுநாதரின் பொன்மொழிகள் நிறைய இருக்குது. அதில் 2 மட்டும் இப்போ சொல்ல விரும்புகிறேன். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். பொறுமையாக இருந்தால் சக்தி கூடும். உங்கள் சக்தியை சேகரித்து கொள்ளுங்கள். முக்கியமான கட்டத்தில் தலைவர் ஏன் பொறுமையாக இருந்தார் என இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்.